வணக்கம், வந்தனம், சுஷ்மாந்தனம், அஸ்ஸலாம் அலைக்கும் டு ஆல் த தமிழ் பீப்புள்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு, எக்ஸாக்ட்லி திருவாரூர். குடிசை தொழில் குடிசை தொழில் மிக குறைஞ்ச மூலதனமான தொழிலை பத்தி பேச போறோம். அழகான ஃபுட் இண்டஸ்ட்ரியில உள்ள தொழிலை பத்தி பேச போறோம். இந்த காலநிலையை மறக்காம தள்ளி விடாம பாருங்க. வீட்டுல இருந்துகிட்டே எப்படி இட்லி பொடி செஞ்சு விற்கிறது. இது இட்லி பொடி செஞ்சு விற்கிறது வந்து வீட்டுல எல்லாரும் இட்லி பொடி செஞ்சிருவாங்க. அதை கமர்ஷியல், அதை வணிக சந்தைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இது சில ஃபார்மாலிட்டி இருக்கு. எந்த ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த குடிசை தொழிலா இருந்தாலும் ஃபுட் சேஃப்டியில, அதாவது உணவு பாதுகாப்பு துறையில ஒரு FSI சர்டிபிகேட் வாங்கணும். ரெண்டாவது, இந்த குடிசை தொழில ரிஜிஸ்டர் அந்த ஊர்ல பண்றோம், அதாவது பஞ்சாயத்துல பண்ணோம்னா பஞ்சாயத்துல இது ஒரு ஒரு சர்டிபிகேட் MSMIமாங்க. அதுலலாம் உத்தியோக ஆதாரமாங்க. நல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நல்லது. இதுல வந்து மேற்கொண்டு வளர்ச்சிக்கு தொழில் உதவி வாங்கிக்கலாம். இது எல்லா தொழிலுக்கும் இது நல்லது. இப்ப இட்லி பொடிய அழகா எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டுல செய்யற இட்லி பொடிய அதிகமா செஞ்சா அது வந்து ஒரு தொழிலுக்கு உள்ள ஒரு இட்லி பொடி. அதிகமா செய்யறப்ப நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், மிக்சியை வச்சு இட்லி பொடி செஞ்சிருவோம். அதிகமா செய்யறப்ப வெளியில ஏதோ ஒரு மில்லுல கொடுத்து அரைக்க போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இட்லி பொடி செய்யறவங்க நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம், நிறைய தரமா செய்வாங்க. அந்த இட்லி பொடியில கலர் இருக்காது. அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஆனா நிறைய கலரா கொடுத்து செய்வாங்க. அந்த இட்லி பொடியில தரமா இருக்காது. அதனால வீணா போயிடும். இட்லி பொடி செய்யறப்ப 2 விதமான மிளகாக்கள் வணிகத்தை கடத்தல வளம் வருது. ஒரு மிளகா வந்து கலர் தான் கொடுக்கும். அது விலை கம்மி. அதை வாங்கிக்கணும். இன்னொரு வித மிளகாய் விற்கிது. அந்த பட்டை மிளகா பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அதுல வந்து காரம் கொடுக்கும். ரெண்டையும் வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டா கலரும் வந்துடும், காரமும் வந்துடும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு அரிசியை பொடி பண்ணி கலந்துருவாங்க. இதை அதிகமா கலக்கிறதுனால அந்த இட்லி பொடியோட சுவை மாறிடுது. அதனால தரம் குறைஞ்சி போயிடுது. இதை கொஞ்சம் குறைவா கலந்து, அரிசி பொடிய எப்படி கலக்கிறது, இட்லி பொடி இல்லைங்களுக்குலாம் அது ஒரு மெத்தட் இருக்கு. அது தனியா கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த இட்லி பொடியை எனக்கு தெரிஞ்ச வகையில நான் 3 வகையில நான் இட்லி பொடி செஞ்சு வித்திருக்கேன். ஒண்ணு, சாதாரணமா நம்ம அன்றாடம் பயன்படுத்துற இட்லி பொடி. இது எல்லாரும் பயன்படுத்த இட்லி பொடி. அதுல வந்து கொஞ்சம் வந்து இட்லி பொடி இன்னைக்கு செய்யறப்ப ரொம்ப பவுடரா செய்யாம ஒரு கரகரன்னு ஒரு ஒரு கரடு முரடா ஒரு கரகரப்பா செஞ்சோன்னு வச்சிங்களேன், அது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா இட்லி பொடியில என்னைக்குமே கரகரப்பா இருக்குது. அதாவது கொஞ்சம் எப்படி பவுடரா இல்லாம கொஞ்சம் அதோட கொஞ்சம் கரடு முரடா இருக்கிறதுனா தான் எல்லாம் விரும்புவாங்க. அதே மாதிரி 3 வகையான இட்லி பொடி நான் செஞ்சு வச்சிருக்கேன். அதாவது சாதாரணமா பயன்படுத்துற இட்லி பொடி. ரெண்டாவது, பூண்டு இட்லி பொடி. இன்னைக்குமே பூண்டு இதயத்துக்கு நல்லது. அதனால பூண்டு இட்லி பொடி செஞ்சு வைக்கணும். பூண்டு இட்லி பொடி செஞ்சிருப்ப அதோட மெத்தடே வேற, மத்த இட்லி பொடி. மூணாவது, கொள்ளு. இப்போ ஒரு எல்லா இட்லி பொடிலையும் அரிசி கலக்கிறதுக்கு பதில் கொள்ளை கலந்து செஞ்சா கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. அதனால கொள்ளு நல்லது. அப்போ இந்த இட்லி பொடி செய்யறதோட வேறு வகையான சில விஷயங்களும் செய்யலாம். இது குடிசை தொழிலுங்கிறதுனால பருப்பு சாத பொடி, அதே மாதிரி அது இதுவும் செஞ்சு விற்கலாம். அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூளுங்கிற சொல்ற மாதிரி இப்போ வந்து சாந்து அப்படிங்கிற கிராமத்துல பயன்படுத்துறாங்க. இந்த சாந்தை பயன்படுத்தி செய்யலாம். இதோட இந்த மசாலா துறையில என்னென்ன சம்பந்தப்பட்டிருக்கோ இதை குடிசை தொழிலா செஞ்சு பண்ணலாம். இந்த பேக்கிங்க்கு வரும். சாதாரணமா இன்னைக்கு அந்த காலத்துல ரூ. 1 2 இட்லி பொடி வச்சு இப்ப 5 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த பொடியும் விற்கிறது இல்லை. இட்லி பொடியெல்லாம் விற்கிறது 5 ரூபா பண்றப்ப பாலித்தீன் கடையில 2க்கு 4 2க்கு 3ங்கிற சைஸ்ல கவர் இருக்கும். அதை வாங்கி பேக்கிங் பண்ணி நம்ம 1 கிலோ நமக்கு ஒரு
ரூ. 400 அடக்கம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து அத எத்தனை கிராமா பிரிச்சா நம்ம கட்டுப்படியாகும். பேக்கிங் செலவோட கட்டுப்படியாகும்னு வாங்கி பாக்கெட்ல போட்டு ஒரு சீலிங் மிஷின வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. சீலிங் மிஷின்னா ஹேண்ட் சீலிங் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்துருப்பீங்க. கையில சீலிங் மிஷின்னா இப்ப பாலித்தீன் கடையிலலாம் கிடைக்கும். அத வாங்கி எலக்ட்ரிக்கல் கடையில கிடைக்கும். அத வாங்கி வச்சுக்கலாம். அத பேக்கிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு தரமா ஒரு அட்டையில பின் பண்ணி, அதுல ஒரு லேபிள் ஒட்டி, உதாரணத்துக்கு இப்ப சரவணான்னா சரவணா குடிசை தொழில், சரவணா இட்லி பொடின்னு போட்டு ஒட்டலாம். இது ஒரு வகை. அப்படியே அப்படி பண்ணலன்னா, அந்த அட்டை எங்க கிடைக்கும்னா, பழைய பேப்பர் மார்ட்ல அ எல்லா அந்த சரத்துக்கு தேவையான எல்லா அட்டையும் கிடைக்கும். பழைய பேப்பர் மார்ட்ல அந்த அட்டைக்கு தேவையான சரத்துக்கு தேவையான அட்டைகள் எல்லாம் விற்பாங்க பழைய பேப்பர் மார்ட். அது நம்ம இட்லி பொடி சைஸுக்கு தகுந்தா மாதிரி அட்டையை வாங்கிக்கலாம். இல்ல ஆ பெரிய ப்ரெஸ்ஸில் போய் கட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இல்ல கத்திரிக்கோலால கூட கட் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். 2வது பார்த்தோம்னா, நம்ம வந்து அச்சகத்துல பயன்படுத்திருப்போம்ல நெகிழி. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல மாஸ்டர்ன்னு சொல்லுவோம்ல. அந்த மாஸ்டர் நெறைய வேஸ்ட் ஆகி கிடக்கும். அத கட் பண்ணி கூட இந்த சரம் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். 2. 3வது லேபிள் மல்டி கலர்லயே உங்க வசதிக்கு தகுந்த எப்படியோ பிரிண்ட் பண்ணி லேபிள் போட்டுட்டு, லேபிள்ல முக்கியமா என்ன பண்ணணும்னா, ஒரு இட்லி பொடி எத்தனை குறைஞ்சது அது ஒரு 4 மாசம் வீணா போவாது. அப்ப நான் எத்தனை மாசத்துக்கு தயாரிக்கிறீங்க, எத்தனை மாசம் வரைக்கும் வீணா போகுது வரைக்கும் ஓட்டணும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு டேட்ட போட்டுட்டு இது 6 மாதத்துக்குள் பயன்படுத்தணும்னு போட்டுப்பாங்க. இப்ப எஃப்எஸ்ஐல என்ன ரூல்ஸ்னா, என்ன இன்கிரீடியன்ட்ஸ் அதுல என்ன பொருட்கள் அதுல பயன்படுத்திருக்குன்னு போடணும். அது எத்தனை மாதம் வரைக்கும் தயாரிச்சது எத்தனை மாதம் வரைக்கும் வீணா போகுங்கிறது போடணும். அதனால இத ஃபாலோ பண்ணணும். 2வது இது சாதாரணமா இப்ப சரக்குல பார்த்துட்டோம். இதே ஒரு 10 பாக்கெட்ட எடுத்து போட்டுக்கிட்டு, அத ஒரு பெரிய பாக்கெட்ல போட்டுட்டு, அது ஒரு பேக்கெட்டாவும் போட்டுக்கலாம். அந்த பேக்கெட்டுக்கு ஒரு லேபிள் போட்டு இப்படியே விக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாரி ஸ்டாண்டிங் பவுச்சுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி நிறுத்துனா அப்படியே நிக்கும் அந்த பவுச். இது 50 கிராம்ல சைஸ்லயும் கிடைக்குது, 100 கிராம் சைஸ்லயும் கிடைக்குது, 1/4 கிலோ சைஸ்லயும் கிடைக்குது. எடைக்கு தகுந்த மாரி இருக்கு. அதுக்கு தேவைக்கு தகுந்த மாரி ஸ்டாண்டிங் பவுச் அடிச்சு, நம்ம ஏற்கனவே ப்ரெஸ்ஸுல குடுத்தீங்கன்னா, ஸ்டிக்கர் அடிக்க சொன்னீங்கன்னா, அடிச்சு குடுப்பாங்க. மல்டி கலர்ல ஸ்டிக்கர் ஈஸியா அடிக்கலாம். நம்மளோட பிரிண்டிங் தொழில்ல பார்த்தீங்கன்னா, அது சொல்லியிருப்பேன். ஸ்டிக்கர் அடிக்கிற மெத்தட்லாம் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டிக்கர அடிச்சு, அந்த ஸ்டாண்டிங் பவுச்சில அதுக்கு தகுந்த மாரி ஒட்டிட்டோம்னா, நம்மளோட பொருளோட தயாரிப்பே வந்துரும். நிறைய வளர்றப்ப, நம்ம இந்த ஸ்டாண்டிங் பவுச்சே நமக்கு தேவையான முறையில, அழகான முறையில நம்மளே ஒரு நிறுவனத்த சொல்லிட்டு வளர்க்கணும். இது இதுல வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ பருப்பு சாதப்பொடி செய்யலாம். சாம்பார் அதாவது சாம்பார் தூள் செய்யலாம். குழம்பு மசாலா தூள் செய்யலாம். ஏன்னா எத்தனையோ மசாலா பொருட்கள் செய்யலாம். இட்லி பொடியிலேயே பூண்டு இட்லி பொடி, 2வது வந்து கொள்ளு இட்லி பொடி. 3 இட்லி பொடி சொல்லியிருக்கேன். குடிசை தொழில்கள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். இது பயனுள்ளதா இருக்குங்கிறேன். இது செய்முறை நெறைய YouTubeல பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி செய்யறதுக்கு நெறைய மெத்தட் போட்டிருப்பாங்க. அதே மாரி அதிலேயே வந்து கருவேப்பிலை சாதப்பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி இதுவும் குடிசை தொழிலாவே செஞ்சு நெறைய பயன்படுத்தலாம். இதே மாரி உங்களுக்கு என்னென்ன செய்ய தெரியுதோ, இதெல்லாம் YouTubeல நெறைய பேரு செய்முறை செஞ்சிருப்பாங்க. அப்படி தெரியலன்னா, உங்க வீட்ல யாரு நல்ல இட்லி பொடி வைப்பாங்க? யார் சமையல் வருமோ அவங்கள்ட்ட சொன்னாலே, ஒரு 1 கிலோவுக்கு எவ்வளவு ஜாமான் தேவைப்படுதோ, அத ஒரு 10 கிலோவுக்கு உள்ள ஜாமான வாங்கி செய்ய போறீங்க. இதான் யூஸ் பண்ண மெத்தட். நான் இந்த இப்போ போட்டிருக்க காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல பதிவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வந்தனம், சுஸ்மாந்தனம், அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் த தமிழ் பீப்புள்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, வேர்ல்டு வைட், தமிழ்நாடு, எக்ஸாக்ட்லி திருவாரூர்.